என்ன பாக்குற? சிவ பூஜையில கரடி நுழைஞ்ச மாதிரி பாதியில வந்து கெடுத்து போட்டமாக்கும். சொல்லுதுற வளவளன்னு பேசிட்டு இருக்காத. இந்தம்மா குழந்தை உள்ள இருக்கானா? ஆமா. முதல்ல அவனை வெளியே வர சொல்லு. வெளியே வர்ற நிலைமையில இப்ப குழந்தை இல்ல. அது தெரிஞ்சுதானே ஊரே ஒண்ணு கூடி நிக்குது. நான் வேணா என்ற வேட்டி தரேன், கட்டிட்டு வர சொல். சொல்லுதுற சும்மா கத்தாதான் பண்ணி. அன்னைக்கு என்னடானா குருக்கள் வீட்டு வெளியே வந்ததை பார்த்து போட்டு அந்த பொண்ணை கெடுத்துட்டேன்னு சொல்லிவிட்டேன். இன்னைக்கு உன் கூத்த ஊரே பாத்துருச்சு. இன்னும் நீ உத்தமிங்கிற? வைத்தியரையா, நான் சொல்றது தயவு செஞ்சு கேளுங்க. யாரும் என்ன பிடிக்காதவங்க பழி வாங்கணும்ன்ற ஒரே காரணத்துக்காக ஒண்ணும் தெரியாத குழந்தைய குடிக்க வச்சிருக்காங்க. அதனாலதான் நான் ஒண்ணும் தெரியாத குடிச்சு போட்டு 1.5 வீட்டுக்கு எப்படி வந்தா? ஊருண்டுகிட்டே வந்தானாக்க கோவின்சி கோவின்சின்னு. ஐயா நீங்க சொல்லுங்க. சரி என்ன விடுங்க. குழந்தைய பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும். தப்பு வேற எங்கேயோ நடந்திருக்கு. இந்த அப்பாரா ஊட்ட பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தவங்க இவங்க 2 பேரும் தப்பு வேற எங்கேயோ நடந்ததாம்ல. இந்த பாருகண்ண மத்த ஊரு மாதிரி இல்ல. பூம்பாரக்காரனுங்க பிறந்த உன்னைய காது குத்திக்கும். இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த ஊர்ல இருந்தா ஆம்பளைங்க இந்த வழியா போறல பொம்பளைங்க சந்தேகப்படுவாங்க. இந்தாமா இந்த பூம்பாறையை நம்பி வந்தவங்கள போன்னு சொல்லி யாருக்குமே பழக்கம் இல்ல. ஆனாலும் இந்த மண்ணுக்குன்னு ஒரு மான மரியாதை உண்டு. ஏதோ வந்த ஊருக்கு ஒத்தாசை செஞ்ச. வர்ற வெள்ளிக்கிழமைக்குள்ள நீயா இந்த ஊரை விட்டு போயிரு. இந்த சிறுக்கி ஊரை விட்டு போற வரைக்கும் குழந்தை ஊருக்குள்ள வரக்கூடாது. அவனை கொண்டு ஊரை எல்லையில போட்டுவாங்க. போங்க. இல்ல வேண்டாம், நான் சொல்றது கொஞ்சம். கண்ணா எழுந்துடா. வாரங்க குடிச்சிருக்கான் பாரு. அவனே குடிச்சான். பச்சை தண்ணிய பல்லுல படாம குடிக்கிறவன் இந்த முன்னா குடிக்க வச்சிருப்பான். பொம்பளைய லட்சணமா ராத்திரி நேரத்துல புடவை கட்டாம ஓடு நீ பாரு. பால்கார முண்டாட்டி இவளை பார்த்த உடனே வளர்ச்சி போடதான் வந்துட்டாரு. அவளை ஜாக்கிரதையா பாத்துக்க. அந்த மனுஷன் தான் கை நோவு கால் நோவுன்னு அடிக்கடி அவளை பார்க்க இப்ப உனக்கு திருப்தியா? சொல்லு திருப்தியா? எல்லாரும் ஊருக்கே சொந்தமான குழந்தைய மயக்கிட்டேன்னு சொன்னாங்க. அதனால அவங்க யார் வாழ்க்கையை கேடாது. ஆனா எனக்கு மட்டும்தான் சொந்தம் நினைச்சிட்டு இருந்த குழந்தைய மயக்கி யார் வாழ்க்கையை கெடுத்துட்டேனே பாவி. மூச்சுக்கு 300 தடவை டாக்டர்மா டாக்டர்மா சொல்லும் போதே நினைச்சேன் நீ எந்த அளவுக்கு அந்த ஆளை மயக்கி இருப்பேன்னு. மல்லி பேசாத, பேசாத. ஏண்டி உனக்கு ஆசை வந்தா இந்த ஊர்ல வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏன் குழந்தை கிடைக்குதா? அந்த ஆள் மேல நான் உசிரியே வச்சிருந்ததுனாலதான் முந்தான சேலையில நெருப்ப வச்சு நிச்சயத்தை நிறுத்தினேன்டி. ஆனா காதலுக்கே நெருப்ப வச்சுட்டேடி பாவி. நெருப்புதான் பொழப்ப கெடுக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா என் பொழப்ப அந்த ஆள் நெருப்பு தாண்டி. அதுல மண்ணடி போட்டுட்டேடி. நீ நல்லா இருப்பியா? நல்லா இருப்பியா? நல்லா இருக்க மாட்டேன். நான் போயிடுவேன். காமாட்சி தாயே அம்மா என்ற தாலியை காப்பாத்தி கொடுத்துட்டீங்க. நீங்க நல்லா இருக்கணும் ஐயா. அன்னைக்கு பட்டணத்துக்காரிய பார்த்து கும்பிட்ட கைதானே இந்த கை. இப்ப என்ன கும்பிடுது? ஏன் அவ கொடுத்த மருந்து வேலை செய்யலையாக்கும்? உன் புருஷனுக்கு அன்னைக்கு எந்த பச்சலை கொடுத்தனோ அதே பச்சலை தான் இப்பவும் கொடுத்துருக்கிறேன். இந்த வெள்ளை வெள்ளைய வில்ல கொடுக்கறாங்களே அதெல்லாம் இதுல செஞ்சதுதான்.
சிறு குறிஞ்சா இலை. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா ஏன் கண்டு உங்களை போய் கும்பிட போறீங்க? இன்னைக்கு என் பிறந்த நாள். ஒவ்வொரு வருஷமும் எங்க அப்பா அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குவேன். இந்த வருஷம் இங்க இருக்கிறதுனால உங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்கேன். நான் இன்னைக்கு இந்த ஊரை விட்டே போறேன். அதுக்கு முன்னால உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். உங்களுக்கு என்கிட்ட பேச விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல, நான் சொல்றதையாவது கேளுங்க ப்ளீஸ். எனக்காக வாதாடவோ நான் உத்தமி நிரூபிக்கவோ நான் இங்க வரல. தெரிஞ்சோ தெரியாமலோ நான் வந்து கொஞ்ச நாள் உங்களுக்கு விரோதி ஆயிட்டேன். என் மேல இருக்கிற கோபத்துல நான் சொல்ற விஷயத்தை தூக்கி எறிஞ்சிடாதீங்க. மல்லிய பத்தி கொஞ்சம் பேசணும். மல்லி குழந்தை மேல உசிரியை வச்சிருக்கா. தயவு செஞ்சு அவங்க 2 பேரும் சேர்த்து வச்சிருங்க. பெத்தவன்னா என் பொண்ணுக்கு என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். இல்ல நான் சொல்றேன். என் அக்காளுக்கு ஏற்பட்ட நிலைமை இன்னொரு தடவை என் குடும்பத்துல ஏற்பட நான் விட மாட்டேன். தப்பு நடந்து போச்சுங்க. வைத்தியரியா, என்னடா மல்லி அரளிவதை அரைச்சு குடிச்சு போடுச்சுங்க. மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குதுங்க. என்னடா சொல்ற? ஆஸ்பத்திரி போலாம்னு வண்டி போட்டுக்கிட்டு போனவங்க பெரியாத்தா வீட்டுக்கிட்ட வரும்போது வண்டி குடசாஞ்சு போச்சுங்க. இப்ப மல்லி பெரியாத்தா வீட்டுல தான் படுக்க வச்சிருக்குங்க. உங்களை கையோட கூட்ட சொன்னாங்க. போடா. ஏமா தலுங்கம்மா. ஐயோ வைத்தியரே, உன் புள்ள உன்னை ஏமாத்திட்டு போயிடுவா போல இருக்கு. அவ பழைக்கணும்னா அந்த மகமாயி தான் நேர்ல வந்து காப்பாத்தணும். கண்ணு மல்லி, என்ன பாரு கண்ணு. இந்த பெரிய தலை ஏமாற்பாடு போயிடாது கண்ணு. கண்ணு இத முதல்ல வெந்நீர்ல போடுங்க. மாமல்லி என் பெரியாத்தா, தம்பி வெளியே நிக்கிறாரு. உள்ள வான்னு கூப்பிட்டா குறைஞ்சா போய் வைங்க. முதல்ல உள்ள கூப்பிடுங்க. அப்பா, இனி பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல. எல்லாம் சரியா போயிடும். மல்லி, என்ன எதுக்கு காப்பாத்துற? என்ன வாழத்தான் விடல, நிம்மதியா சாக விட மாட்டியா? நான் உயிரோட சித்திரவதை அனுபவிக்கிறத பார்க்கதான் நீ இந்த ஊருக்கு வந்தியா? நீ எனக்கு வைத்தியம் பார்த்து நான் பிழைக்கிறத விட சாகதே மேல். தயவு செஞ்சு முன்னால நிக்காத. இங்க போய் இது பாரு மல்லி, நான் யாரோட வாழ்க்கையும் கெடுக்கிறதுக்காக இங்க வரல. நீ குழந்தை மேல உசிரியே வச்சிருக்கேன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை காப்பாத்தினதுல எனக்கு 2 சந்தோஷம். ஒண்ணு, நீ பொழைச்சது. இன்னொன்னு, குழந்தை இனிமேலும் அனாதை இல்லைன்னு. இனிமே நான் சந்தோஷமா போவேன்.
இந்த ஊருக்குள்ள காத்து மாதிரி வந்து கலங்கப்பட்டு போறியே. நீ யார் அத்தா? பெரியாத்தா. ஆத்தா ஆத்தான்னு வாய் நிறைய கூப்பிடுறியே. இந்த பெரிய அத்தா கிட்ட எந்த பொண்ணு போய் சொல்ல மாட்டா. சொல்லாத்தா யாருன்னு சொல்றேன். என்னையும் ஒரு மனுஷியா மதிச்சு எனக்காக மட்டும் அம்மாவா அப்பாவா தம்பியா தங்கச்சியா ஒருத்தராவது கிடைக்க மாட்டாங்களான்னு ஏங்குன. அதுக்காக நான் அனாதை இல்லை. மெட்ராஸ்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அங்க பெரியத்த மாதிரியே என் மேல அன்பு காட்டுற ஒரு தாத்தா, வைத்தியர் மாதிரி ஒரு அப்பா, மல்லி மாதிரி ஒரு தங்கச்சி, அம்மா மாதிரி எனக்கு ஒரு அம்மா. சந்தோஷமா இருந்துச்சு எங்க குடும்பம். என்னப்பா ரெடியா? நான் எப்போ ரெடி. உன் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் தான் இன்னும் ரெடி ஆகல. பொம்பளைங்களே இப்படிதான்ப்பா, சீவி சிங்காரிச்சு நேரத்துக்கு கிளம்ப மாட்டாங்களே. ஆமா, இதுதானே ரேவதிக்கு நீ பாத்துக்கிற மாப்பிள? ஐயோ, சத்தம் போட்டு பேசி காரியத்தை கெடுத்துறாதீங்க. நானே அவளுக்கு தெரியாம மாப்பிள பாத்துக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் மெதுவா பேசுங்க. மாப்பிள பையன் பாக்கு. கொஞ்சம் காதுல கேக்குற மாதிரி சொல்லுங்கப்பா. இல்ல, மாப்பிள பையன் பாக்குறதுக்கு நல்லா இருக்கான் அப்படின்னு சொல்றேனா. அப்பா, உங்களுக்கு எனக்கு பிடிச்ச என்ன பிரயோஜனம்? அவளுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கணும். இப்படி புடவையில உன்னை பார்க்கும்போது என் கண்ணே பற்றும் போல இருக்குமா? ஏமா, அக்காவுக்கு மாப்பிள்ள பார்க்க தான் போறோன்ற விஷயத்த ஏன் என்கிட்ட முதலே சொல்லல? அம்மா, என்ன இதெல்லாம்? ஒண்ணு இல்லம்மா, அப்பா ஃப்ரெண்டுக்கு ஒரு பையன் இருக்காரா, போய் பாப்போம். உனக்கு பிடிச்சிருந்தாதான் மத்த ஏற்பாடெல்லாம். எனக்கு பிடிக்கல. என்னது மணி ஆகுது? அப்பா, அக்கா அழுறா. இது பாருமா, என்னதான் அப்பா அம்மா மேல ஆசை இருந்தாலும் பொண்ணா பிறந்தா புருஷ வீட்டுக்கு போய் தான் தீரணும். உங்களை விட்டு பிரிக்கிற அந்த கல்யாணம் எனக்கு வேண்டாம். என்னம்மா, என்னாச்சு? ஏன் மஞ்சு, நீ ஏதாவது சொன்னியா? நான் ஒண்ணு சொல்லலைங்க. அவளுக்கு கல்யாணமே வேண்டாமா. கல்யாணமா? யாருக்கு கல்யாணம்? எப்ப கல்யாணம்? அட பைத்தியக்காரா, எல்லாம் தெரிஞ்சு போன அப்புறம் மூடி மறைச்சு என்ன பிரயோஜனம்? இந்த பாரம்மா, உனக்கு கல்யாணம் என்ன நடந்து முடிஞ்சிடல. அப்படியே நடந்தாலும் வர்றவன் வீட்டோட மாப்பிள்ளதான். கரெக்ட். ரேவதி, உன்னை பிரியறதுக்கு எங்களுக்கு மட்டும் ஆசையா என்ன? இங்க நடந்ததெல்லாம் நீ மறந்துரு. இப்ப நம்ம ஒரு வீட்டுக்கு கெஸ்டா போறோம். ஓகே? ஏய், வந்துட்டோம்டா. ஆர்ன் அடிக்கிறது நேரத்தே. இவன் ஒருத்தன் படினா படிக்க மாட்டான். எங்கேயாவது கிளம்புறதுன்னா முதல் ஆளா இருப்பான். நீ உட்காரு. சீக்கிரம் சீக்கிரம் உட்காருங்க. ஏன் தாத்தா, அக்காவுக்கு ஒரு மாப்பிள்ளை பாத்தீங்களே, பையன் எப்படி? பையன் நல்லா தான் இருக்கான். ஏய், இப்ப என்ன அதை பத்தி பேச்சு? ஏய், உனக்கு ஓகே அந்த விட்டுருப்பேன். அதான் இல்லன்னு ஆயிடுச்சுல. எனக்காவது ஒர்க் அவுட் ஆகுதான்னு பாக்கலாம்னா. உனக்கு வாய் ரொம்ப ஜாஸ்தி. எல்லாத்துலயும் உங்க அக்காவை முந்திக்க. மா, நீ சும்மா இருமா. உங்க அக்காவை கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே நீ அப்பாவோட வச்சு கல்யாணம் பண்ணிட்ட. இது எப்படி உனக்கு தெரியும்? செத்து போன மத்த பாடியெல்லாம் யார் தான் வாங்கிட்டு போயிருப்பாங்க? யார் வாங்கிட்டு போயிருப்பாங்க? ஆஸ்பத்திரியில அடக்கம் பண்ணிருப்பாங்க. யோ, உனக்கு எதுக்கு என்ன வேண்டாத வேலை எல்லாம்? 2 வருஷத்துக்கு முன்னாடி ரேவதி தான் செத்துட்டா தன்னோட பாடிய மெடிக்கல் ரிசர்ச்சுக்கு எழுதி வச்சுட்டாலாம். நல்லதா போச்சு. அவன் நம்ம போச்சா மட்டும் அந்த குடியில புதையெல்லாம் கிடைக்க போகுது. ஆஸ்பத்திரிக்காரனு அடக்கம் பண்ணிட்டுண்டா. நல்ல வக்கீலா பார்த்து